உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது உள்ளூரில் இருந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் புலனாய்வு துறையும் சர்வதேச புலனாய்வு துறையும் உதாரணமாக FBI அமெரிக்காவுடைய புலனாய்வு துறை, அது பிறகு ஆஸ்திரேலியாவுடைய புலனாய்வு துறை போன்றவை எல்லாம் ஒரு ஆய்வை முன்னெடுத்து இந்த தாக்குதலுக்கான பிரதானமான காரணம் ஐசிஸ்ன்றது மத்திய கிழக்குல இருக்கிற ISIS. இப்ப அப்படி இல்ல, வேற ஒரு ஒரு சக்தி இதுக்கு பின்னணியில இருந்தது என்று கூறுவார்கள் இருந்தா அதுக்கு பாரதூரமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அந்த ஆதாரங்கள் அரசாங்கத்திடம் இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். அதன் காரணமாகத்தான் வேற வேறு விதமான ஆர்கியூமெண்ட்ஸை வேறு இடங்கள் அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இந்த தேர்தலுடன் பார்க்கின்ற போது அந்த ஏமாற்றம் நிச்சயமாக மெல்கம் ரஞ்சித்துக்கும் ஆண்டகைக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏனெனில் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது என்ற மிக பெரும்பாலான மக்கள் இதில் கொல்லப்பட்டிருந்தார்கள். 260 அளவுக்கு கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே அது பாரதூரமான ஒரு குற்றமாக கருதப்பட்டது. அதனை தேர்தலில் NPP ஒரு முக்கியமான ஒரு பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக இப்போது 7 மாதம் ஆகின பிறகு அது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். அதுக்கு புறம்பாக ஒரு விஷயம் தெரிந்தவர்களுக்கு ஏமாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் அந்த அந்த விசாரணையில் தொடர்புபட்டு இந்த குற்றத்தில் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அசம்பந்தமாக இருந்தார்கள் அல்லது பொறுப்பை சரியாக செய்யவில்லை என்று கருதப்பட்ட சில உத்தியோகத்தர்கள் இப்பொழுது NPPயில உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பதன் காரணமாக சாடி செனவிரத்ன போன்றவர்கள் இப்போ மீண்டும் பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் முக்கியமானவர்களாக இருந்து கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் எந்த அளவுக்கு உண்மையான ஒரு முடிவை வெளிப்படுத்தும் என்ற ஒரு சந்தேகம் காணப்படும். அதுவும் விஷயம் தெரிந்த கிறிஸ்தவ வாக்காளர்களுக்கு இடையில ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன்.